எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் 2026இல் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற ஓய்வூதிய நலன்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற 20,000 மில்லியன் ரூபாய் தொடர்பான ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது ஓய்வூதிய முரண்பாடுகள் என்பது இலங்கையில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் எதிர்நோக்கி வருகின்ற முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. எங்களுடைய யூடியூப் சேனலில் இது தொடர்பாக பல்வேறு வீடியோ தகவல்கள் காணப்படுகின்றன. இந்த 20,000 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில 20,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி நேற்றைய தினத்தில தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த 20,000 மில்லியன் ரூபாவானது பின்வருமாறு செலவிடப்பட இருக்கிறது. அதாவது 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு காணப்பட்ட ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிபார்சு செய்யப்பட்ட 3 கட்ட அதிகரிப்பு உங்களுக்கு தெரியும். முதலாம் கட்ட அதிகரிப்பு 2018ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையிலும், இரண்டாம் கட்டமாக 2019ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையிலும், மூன்றாவது கட்டமாக 2020 அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையிலும் ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். 2018 பேசிக் அடிப்படையில 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான கொடுப்பனவுகள் 2025 ஜூலை மாதத்தில் வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருந்த போதிலும் அதுல ஒரு சிலருக்கு ஜூலை மாதத்திலே வழங்கியிருந்தார்கள். ஒரு சிலருக்கு 2,500 ரூபாய் கொடுப்பனவு ஒன்றை வழங்கி அதை நிறுத்தி இருந்தார்கள். அந்த அதிகரிப்பு ஒரு சில ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இதுவரை வழங்க இல்லை என்ற ஒரு முறைப்பாடும் இருக்கிறது. அது அவ்வாறு இருக்க அடுத்த கட்ட அதிகரிப்புக்கு அரசாங்கம் வந்திருக்கிறது. 2019 காணப்பட்ட அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் மீளமைக்கப்பட்ட ஓய்வூதியம் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த 2 விஷயத்துக்காகவும் தான் இந்த 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 2018 பேசிக் அடிப்படையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அதிகரிப்புக்கும் 2019ஆம் ஆண்டு பேசிக்கின் அடிப்படையில் மீளமைக்கப்பட்ட அதிகரிப்பையும் வழங்குவதற்காக இந்த 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2019ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் மீளமைப்பு செய்யப்பட்ட ஓய்வூதிய நலன்கள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது 2020ஆம் ஆண்டு பேசிக் அடிப்படையில் மீளமைப்பு செய்யப்பட்ட ஓய்வூதிய நலன்கள் 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. ஆனால் அரசாங்கமும் ஓய்வூதிய சங்கங்களும் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த 2 கட்டங்களையும் இந்த 2 கட்ட அதிகரிப்பையும் 2026 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து ஒரே தடவையில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருந்தார்கள். அரசாங்கமும் சாதகமான பதிலை அளித்திருந்த போதிலும் இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்ற ஒரு தகவலை எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 3 கட்டமாக நாங்கள் அதிகரிப்போம் என முன்னதாக கூறிய அந்த நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் தொடர்ந்து இருக்கின்றது என்பதை நேற்றைய வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே 2020க்கு முன்பு ஓய்வு பெற்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே, உங்களுக்காக 20,000 மில்லியன் ரூபாய் நிதி அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அது உங்களுடைய 2025 ஜூலையில் அதிகரித்த அந்த நிதிக்கும் 2026 ஜூலையில் அதிகரிக்கப்பட்ட அந்த அதிகரிப்புக்கும் வழங்குவதற்காக தான் அந்த நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த அதிகரிப்பு தொகைகள் கிடைக்காதவர்கள் நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்தை அணுகி உங்களுடைய குறைபாடுகளை அவர்களுக்கு எழுத்து மூலமாக தெரிவித்து உங்களுடைய நலன்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த கட்ட அதிகரிப்புக்கு 2027 வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குத்தான் இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. எனவே பெற்றிருக்கின்ற இந்த அதிகரிப்பு நலன்களை விரைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆவணம் செய்து கொள்ளுங்கள். வரவு செலவு திட்டம் மூலமாக ஓய்வூதியர்களுக்கு வேறு ஏதாவது நலன்கள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த வீடியோ தகவலை உங்களுடைய
நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். பல தகவல்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். மேலும் ஒரு வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.